மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல சாலையை விரிவுபடுத்துதல், மின் பகிர்மானம் மற்றும் கட்டுமான துறை, குடிநீர் வழங்கல் துறைன்னு அரசு சார்ந்த துறைகளின் வாயிலா மட்டும் 50,000-த்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அம்மா திறன் மேம்பாட்டு கழகத்தின் வாயிலாக 1.9 லட்சம் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு அன்றைய அதிமுக அரசு வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொடுத்திருக்கு. ஆனா இன்றைக்கு திமுக அரசு 2024 ஏப்ரல் வரைக்கும் MSME அந்த ஆய்வு அறிக்கையின்படி வெறுமனே 40,000 இளைஞர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்குன்னா, நாங்க இத்தனை லட்சம் கோடி ரூபாயை முதலீட்டாக கொண்டு வருவோம், இவ்வளவு தொழிற்சாலை வரப்போகுது, இவ்வளவு முதலீடு தமிழ்நாட்டின் மீது வரப்போகிறது என்கிற அந்த பொய், இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் என்கிற அந்த பொய்யெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? எங்கே தொழிற்சாலை உருவாகி கொண்டிருக்கிறது? வேலை வாய்ப்பு யாருக்கு கிடைக்க போகிறது? இந்த கேள்விகளை எல்லாம் இந்த கட்டுரையில மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கேட்டிருக்கிறார்.